வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வீக் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டியும் அதோடைய முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருச்சு. புல்லிஷில் க்ளோஸாக இருக்குது. ஸோ புல்லிஷில் க்ளோஸாக இருக்குது. நிஃப்டியில் இந்த மாதிரி லாங் பேரிஷ் கேண்டில்ஸை 90%க்கும் மேலே க்ளோஸாக இருந்தது. இங்கே 50%ல் தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸாக இருக்குது. பட் இருந்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு புல்லிஷில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் இன்பிட்வீன் நடுவில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஹை லெவலில் இருந்து அது அப்படியே 49,974 அந்த லெவலுக்கு போய் தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 46,579 இந்த ரேஞ்ச் தொட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சிலேருந்து அடுத்து இதை போகுதா, இதை பிரேக் பண்ணி கீழே வரப்போகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹையிலேருந்து சப்போர்ட் எடுத்தால் மேலே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இந்த லெவல் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஆனால் புல்லிஷில் இருக்கிறதுனால அந்த கேண்டில்ஸ் தொடர்ந்து மேலே லெவலில் டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நல்லா புல்லிஷ்லேருந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 50,000 அந்த லெவலில் டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம். ஸோ அந்த மாதிரி நடக்குதான்னு செக் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டில் செல்லிங்கிலேருந்து பாருங்கள், இந்த லெவலுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த 1 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த லெவல் 48,258, 47,340 இந்த ரேஞ்சு இருக்குது. இதை தாண்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 49,023. இதை தாண்டி கீழே பிரேக் பண்ணுதுன்னா கீழே போகலாம். அதனால் இந்த ரேஞ்சில் மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்து 49 அந்த ரேஞ்சு தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம டே சார்ட்டில் சொன்னோம். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து இந்த லெவல் டெஸ்டிங் லெவல் தான். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வரணும். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குன்னு தோணுது, நடக்குதான்னு பார்ப்போம். இல்லைனா கீழே இருக்க இந்த லெவல் தான். 1 ஹவரில் 48,199, கீழே 47,758 அப்படிங்கிற இந்த 2 ரேஞ்சு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுதோ அதை நாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பிரேக் பண்ணி புல்பேக் பையிங் கொடுக்குது அப்படின்னா அது அப்படியே 49,23. அங்கேருந்து புல்பேக் பையிங் கொடுக்குதுன்னா 49,600 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும் சமயத்தில் ஸோ 47,758 கீழே வரும். இதையும் தாண்டி புல்பேக் செல்லிங் போடுதுன்னா 47,345 இந்த ரேஞ்ச் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கோ அதை நம்ம செக் பண்ணலாம். சரி, அதை தாண்டி புல் பேக் பை கொடுத்தா ஃபஸ்ட் இந்த ரேஞ்சு இது கீழே எங்கேயும் கூட சப்போர்ட் எடுக்கும். அதனால் புல்லிஷ்க்குங்கும் போது சப்போர்ட் எடுக்குதான்னு செக் பண்ணுங்கள். எந்தெந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சிபிஆரில் சேம் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு. சிபிஆருக்கு மேலே தான் பாருங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் ரெண்டும் புல்லிஷு. ஸோ இந்த சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 தாண்டி புல் பேக் போடுதுன்னா இந்த R2. இந்த R1லேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா சிபிஆர் ரேஞ்ச் வந்துடும். சிபிஆர் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அடுத்து S1 போகும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப அது R1 வரைக்கும் வந்துடும். ஸோ சிபிஆர்லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S2 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான ரேஞ்சஸாக இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். இந்த முக்கியமான ரேஞ்சஸ்லாம் மார்க் பண்ணுங்கள். அந்தந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணுங்கள். எல்லா விடையும் பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.